குட் மார்னிங். நாம் இப்போ வந்து ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். ரிஷபராசி சுக்ரன் அதிபதி அந்த ராசிக்கு. துலாம் ராசிக்கும் சுக்ரன் தான் அதிபதி. 1/5/2024 மே 1 சாயங்காலம் 5:28 மணிக்கு குருவானவர் மேஷ ராசிலேருந்து ரிஷப ராசிக்கு டிரான்சிட் ஆகிறார், பெயர்ந்து வர்றாரு. ஸோ ரிஷப ராசிக்கு அது முதல் ஸ்தானம் அப்படின்னு பேர். இப்போது இது வரைக்கும் 12ல் இருந்திருக்காரு ரிஷப ராசிக்கு. மேஷத்தில் இருந்து அவரோட பணிகளை செஞ்சுருக்காரு. இப்போ ஜென்ம குருவாக வந்து அவரோட பணிக்கு தொடர போகிறார் இப்போது ரிஷபராசிக்கு. ரிஷபராசியோட அதிபதி சுக்ரன். குரு அவர் வந்து சுக்ரன் வந்து அசுரகுரு, குருவானவர் வந்து ஜூபிட்டர், அவர் தேவகுரு. ஸோ ரெண்டு பேரும் ஆப்போசிட் டீம்ஸ்க்கு ஹெட் பண்ணுறாங்க, குருவாக இருக்காங்க. ஆனாலும் குருவானவர் பொதுவாக எல்லாருக்கும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டவராக தான் இருக்கார் குரு கிரகம். அவர் வந்து சுக்கிரன் இடத்துக்கு வரும்போது சுக்கிரன் வந்து அவருக்கு வீடு கொடுக்குறாரு. ஒரு வருஷம் அங்கே தங்கி போகிறதுக்காக இந்த பிளானட்டரி மூமெண்ட்டில் சுக்கிரன் அந்த இடத்த குரு கொடுக்குறாரு. ஸோ அங்கே ஒரு வீட்டில் வாடகைக்கு ஏற்றினோன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஓனர் அண்ட் டெனன்ட் எப்படி இருக்கும்? ஸோ அந்த கார்டியல் ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணுவார். ஈவன் இஃப் ஆப்போசிட் டீம்ஸை குருவாக ஹெட் பண்ணால் கூட நல்லது தான் பண்ணுவார் அவர், அப்படின்றது ஒரு பொதுவான கருத்து. ரிஷபராசிக்கு வந்து குருவோட ஆதிபத்தியம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா 8 மற்றும் 11க்கு அதிபதி. ஒரு லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக தான் இருக்கார் ரிஷபத்தை பொறுத்த மட்டும். ரெண்டாவது வந்து ரிஷபத்தில் சந்திரன் உச்சமடைகிறாரு. இப்போ சந்திரனை பேஸ் பண்ணி தான் ராசிகள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு பர்த் டைமில் சந்திரன் எங்கே இருக்காரோ அது அங்கே தான் ராசி, அது கட்டத்தில் இருக்கிற நட்சத்திரம் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி தான் தசா புத்திகள்லாம் அரைவ் பண்ணுறோம் நம்ம. ஸோ சந்திரனோட இடம் வந்து கடகம், ஆட்சி வீடு. சுக்கிரனோட வந்து கடகத்துக்கு 11வது வீடு, லாபஸ்தானம், அங்கே உச்சமடைகிறாரு. இப்போ இருக்கிற குரு 11க்கும் அதிபதியாக இருக்கிறதால அந்த ரிஷபத்துக்கு 11வது இடம் மீனம், அதுக்கு அதிபதி குரு. ஸோ இந்த ஆல் ரிலேட்டட் டு 11th பிளேஸ் இஸ் லாபஸ்தானம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ரிஷபத்துக்கான பலன்களை இந்த குரு பயிற்சியில் பார்க்கலாம். இப்போ குரு 1வது இடத்துக்கு வர்றதால பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஒரு பாட்டு கூட இருக்கிறதுல ஜென்ம குரு என்ன பண்ணுவார்னாக்கா ராமர், ஜென்ம ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. ராமர் 14 இயர்ஸ் இருந்தார். இப்போ 14 இயர்ஸும் குரு அங்கேயே இருந்தது. தட்ஸ் நாட் த மீனிங். ஒரு காஷன் கொடுக்கறதுக்காக சொல்லுவாங்க வன அந்த இடத்துல இருக்குது. ஆனால் குருவோட பார்வை தான் முக்கியம். குரு வர்ற இடத்த விட குருவோட பார்வை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம அஸ்ட்ராலஜியில் பார்க்குறோம். குருவோட பார்வை எப்பவுமே என்ன 5, 7, 9 இந்த இடங்களை பார்க்கும் தான் இருக்கிற இடத்துலேருந்து. இப்போ ரிஷபத்துக்கு வந்திருக்காரு, அது 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அதுலேருந்து பார்க்கும்போது ரிஷபத்துக்கு 5வது இடம் கன்னி, 7வது இடம் விருச்சிகம், 9வது இடம் மகரம். இந்த 3 இடத்தை பார்க்குறாரு. இப்போ ஒரு ஹவுஸோட இம்பார்ட்டன்ஸையும் பார்க்கலாம். அதை குரு பார்க்குறதால என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கிறது பார்ப்போம். இப்போ குரு வந்து ஒரு முழு சுபகிரகம். ரெண்டாவது அவரோட குவாலிட்டி என்னென்னா, அவர் தனியாக இருந்தால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மற்ற கிரகங்களை ஊக்குவிப்பார் பலன்களை கொடுக்கறதுக்கு. அதாவது இது இம்பார்ட்டன்ட் ரோல். குரு பயிற்சி ஏன் இவ்வளோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறோம் அப்படின்னாக்கா, மற்ற கிரகங்களை ஊக்குவிப்பார். ஸோ ஸ்லோ மூவிங் பிளானட்டில் வந்து குரு 1, அது வந்து ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கும். ஒரு சர்க்கிள் முடிக்கிறதுக்கு 11 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி, இப்போ இந்த ஒரு வருஷம் முடிஞ்ச அப்புறம் அடுத்த ரொட்டேஷனில் 11 வருஷம் கழிச்சு தான் திருப்பியும் இந்த ரிஷபத்துக்கு வரும். அப்புறம் ராகு கேது அவங்களும் ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ். அவங்க வந்து 1.5 வருஷம் எடுத்துக்கிறாங்க ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு. அது மாதிரி அவங்க ஆன்டி கிளாக் வைஸில் போவாங்க. சனி இருக்காரு, அவர் வந்து 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரு. ஒரு ரொட்டேஷன் முடிச்சுட்டு ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்த அப்புறம் திருப்பி அதே முதல் கட்டத்துக்கு வர்றதுக்கு 27.5 வருஷம் எடுத்துப்பார் அவர். அதே மாதிரி ராகு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு திருப்பி அந்த கட்டத்துக்கு வர்றதுக்கு 16.5 இயர்ஸ் ஆகும். ஸோ இதனால் ஸ்லோ மூவிங் பிளானட்டாக இருக்கிறதால இந்த 4 பிளானட், ராகு கேது 2 பிளானட் எடுத்துக்கணும். 4 பிளானட்டும் ஸ்லோ மூவிங்காக இருக்கிறதால இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப்ஸில் ரொம்ப மேஜர் பங்காற்றுறது. ஸோ அதனால தான் இந்த 4 பயிற்சியும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கொடுக்கும். பாக்கி கிரகங்கள் இருக்குது, சுக்கிரன், புதன், செவ்வாய், சந்திரன், இவங்கெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட். பிகாஸ்
சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிறதால குயிக்காக ரொட்டேட் ஆகிறாங்க அவங்க. அதுலேயும் சந்திராஷ்டமத்தை பற்றி ரொம்ப பயப்படுறாங்க எல்லாரும். தன் இருக்கிற ராசியிலேருந்து 8வது இடத்துக்கு சந்திரன் வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் குவைட்டாக இருக்கணும், அந்த 2.25 நாள் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதெல்லாம் ஜஸ்ட் அ காஷன் தான் அந்த இடத்துல. இப்போது 5ஆம் இடமா ரிஷபத்துக்கு கன்னியை பார்க்குறது. 5ஆம் இடம்ன்றது என்ன? பூர்வ புண்ணியஸ்தானம். இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் பிளேஸ் ஃபார் எனிபடி, எனி ஹியூமன் பீயிங். அவங்க ராசியிலேருந்து 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தான், விச் இஸ் டீலிங் வித் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புளை குறிக்கிறது. புத்திரர்கள். குருவும் புத்திரக்காரகர் ராசியில் இருக்கார். இப்போது அங்கேருந்து புத்திரஸ்தானத்தை, பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ அதனால் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதேமாதிரி கல்யாண வயசில் இருக்கும் கல்யாணம் ஆகும். அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஏதாவது வீடு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஒருத்தரோட குரு பயிற்சி அடுத்த ஜென்ரேஷனை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் 7ஆம் இடமா 7ஆம் இடத்தை பார்க்குது 7ஆம் பார்வையாக. அது என்ன? 7ஆம் பார்வை கலத்திரஸ்தானங்கிறோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இப்போ ஹஸ்பண்டுக்கு குரு 7ஆம் இடத்தை பார்க்குதுன்னா அது ஒய்ஃப்க்கு ரொம்ப நல்லது. அவங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், ஃபேமிலி லைஃப் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், பசங்க நல்லா படிப்பாங்க, குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு வேளை வெளியூரில் இருந்தாங்கனாக்கா திரும்பி உள்ளூருக்கு மாறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் ஸ்பவுஸ், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து கார்டியல் ரிலேஷன்ஷிப்பு டெவலப் ஆகும் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதால. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதான காரணம் தான். அவர் வந்து மற்ற கிரகங்களையும் இன்ஸ்டிகேட் பண்ணுவார். அவர் பார்க்குற இடங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் செய்வார். அப்புறம் 9ஆம் பார்வையாக ரிஷபத்துக்கு 9ஆம் இடமான மகரத்தை பார்க்குறாரு. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக பாக்கியஸ்தானம்ன்றது வந்து பெற்றோர்களில் அப்பாவை குறிக்கும். அப்பா வழி உறவு, தீர்த்த யாத்திரைகள், இந்த மாதிரி பாக்கியங்களுக்கான செயல்களும் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இது வந்து குரு பயிற்சியோட பலன்கள் நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்தது ராகு கேதுவோடும் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ரிஷபத்துக்கு ராகு வந்து 11ல் இருக்கார். ஸோ மேலஃபிக் பிளானட்னு சிலதை கிளாஸிஃபை பண்ணுறோம். வாட் ஆர் தி மேலஃபிக் பிளானட்ஸ்? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இதுவும் வந்து பாபகிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் மேலஃபிக்னு சொல்கிறது இங்கிலீஷில். இவங்கெல்லாம் எங்கெல்லாம் இருந்தால் பெட்டர் குட் ரிசல்ட்ஸ் அப்படின்னாக்கா 3, 6, 10, 11 இந்த பிளேசஸில் இந்த மேலஃபிக்ஸ் இருந்தால் இட் இஸ் அ வெரி குட் பிளேஸ் ஃபார் தி பர்சன். அந்த ராசிக்காரருக்கு ரொம்ப நல்லது. இப்போ ராகு வந்து 11ல் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். அவர் வந்து ராகுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. அவர் வந்து குருவோட ரோலை பண்ணுவார். எந்த வீட்டில் இருக்காரோ அந்த ரோலை அசியூம் பண்ணி அவர் பண்ணுவார். இப்போ கேது வந்து எங்கே இருக்கார்? நேராக டைரக்ட் ஆப்போசிட் கன்னியில் இருக்கார். அவர் கன்னிங்கிறது 5ஆம் இடம். அது கொஞ்சம் சுமாரான இடம்னு சொல்லலாம் நம்ம. மேலஃபிக்கு தட்ஸ் நாட் த உகந்த பிளேஸ் அது. அதனால் சில சிக்கல்கள் உண்டு பண்ணலாம். ஆனால் ராகு வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறாரு 11ல் இருந்து. ஸோ ராகுவும் கேதுவும் ஹெட் அண்ட் டைட், ஜஸ்ட் குவைட் ஆப்போசிட்டில் இருப்பாங்க அவங்க. அது வந்து ஹேப்பன்ஸ் டு பி ரிஷபத்துக்கு 11-5 இருக்கு. இப்போ அப்போ கேதுவோட கொஞ்சம் பலன்களை, சுமாரான பலன்களை பேலன்ஸ் பண்ணுறது ராகு பண்ணுவார். அது ராகு கேதுவும் நல்ல இடத்துல தான் இருக்கார். ராகு நல்லா இருக்கார், கேது கொஞ்சம் சுமாரான இடத்துல இருக்கார். அப்புறம் சனியை பார்க்கலாம். சனிக்கு என்னெல்லாம் குட் பிளேசஸ்ன்னு சொன்னோம். சனி கும்பத்தில் இருக்கார், அது 10வது இடம் ரிஷபத்துக்கு. இப்போ தான் சொன்னேன் மேலஃபிக் வந்து 3, 6, 10, 11 இஸ் குட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 இஸ் கேந்திரம். அதில் இன்னொரு வழக்கம் இருக்குது பேச்சு வழக்கில், அஸ்ட்ராலஜியில். 10ல் ஒரு பாம்போ பாவியோ இருந்தால் அவருக்கு பணத்துக்கு குறைவில்லை அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது அஸ்ட்ராலஜியில். ஸோ 10 இஸ் அ குட் பிளேஸ் ஃபார் ரிஷபம். ஜீவனஸ்தானம் சொல்கிறோம். அது வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு இடம். அதுதான் டிட்டர்மின் பண்ணுறோம். அதில் 10ஆம் இடத்துக்கே அதிபதி சனி, அவரே அங்கே இருக்கார். ஸோ இதில் எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்கள். ரிஷபத்துக்கு இப்போது 5ஆம் பார்வையாக கன்னியில் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைங்களை பார்த்துக்கிறாரு குரு. 7ஆம் பார்வையாக கலத்திரஸ்தானம் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க பார்த்துக்கிறாங்க. 9ஆம் இடம் அப்பா பாக்கியஸ்தானத்தை பார்த்துக்கிறாரு. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், அங்கே சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அவர் வந்து அந்த தனகாரகன் தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல வரணும். இப்போ வந்து ரிஷபத்துக்கு 1ல் இருக்கார் அவர். இப்போ தனகாரகன் வந்து பூர்வ புண்ணிய புத்திரக்காரகனாகவும் அவர் ஆக்ட் பண்ணுறாரு. அவர் வந்து குழந்தைங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதை பார்க்குறதால அது ஒரு நல்லா இருக்குது. ஸோ ராகு நல்லா இருக்கார், சனி நல்லா இருக்கார், குரு நல்லா இருக்கார் ரிஷபத்துக்கு.
கேது மட்டும் சுமாராக இருக்குது. அவுட் ஆஃப் 4 ஸ்லோ மூவிங் பிளான் 3 நல்லா இருக்குது. ஸோ ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப சிறப்பான குரு பயிற்சி தான் நம்ம ரிஷபராசி நண்பர்களுக்கு. ஸோ இன்னும் டீட்டெயிலாக வேணும்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்பெக்டிவ் அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் தசாபுத்திகள் அதையும் சேர்த்து பார்க்கணும். ராகு கேது அவங்களுக்கு வந்து தசாபுத்திகளை மீறி பலன் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்குது. ஈஸ்வரன் அப்படி தான் அவங்களுக்கு பலன் கொடுக்குற கெப்பாசிட்டி நட்சத்திர கிரக அந்தஸ்து கொடுத்துருக்காங்க ராகு கேதுக்கு. ஏன் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு அது இன்னொரு ஸ்டோரி இருக்குது, அது இன்னொரு தடவை பார்க்கலாம் நம்ம. அந்த ராகு கேதுக்கு எதனால் கிரக அந்தஸ்து கிடைச்சது அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் ராகு கேதுக்கு எங்கே போனாலும் ஒரு கோயிலில் ஒரு வணக்கம் போட்டு போகிறது நல்லது. கேது கொஞ்சம் சுமாராக இருந்தால் கேது பிரீத்தி பக்கத்தில் இருக்கிற டெம்பிள், நவகிரக டெம்பிளில் இருக்கும், நவகிரகம் சன்னதி இருக்கும், அங்கே போய் குருக்கள்கிட்ட இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கன்னா அவர் பண்ணி கொடுத்துருவார். நம்மளால் முடிஞ்ச பரிகாரங்கள் பண்ணால் போதும், ஒன்றும் பெரிய அளவு செலவெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை. ஸோ ஆன் த ஹோல் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டைம் ஃபார் ரிஷபராசி. நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை தரம் மென்மேலும் உயரும். அந்த ஒரு வருட காலம் 1/5/2024 11/5/2025 தான் அடுத்த பயிற்சி டு மிதுனம். ஸோ அந்த ஒரு வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆண்டவனை பிரார்த்திப்போம். குரு பகவானோட அருள் எல்லாரும் கிடைக்கட்டும். குட் டே.